ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி 150 சோயாவை நல்லா ஊற போட்டு 2 தடவை அலசி எடுத்து புழிஞ்சு வச்சுக்கணும். கொஞ்சம் சோயாவை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டு ஒரு டம்ளர் புட்டுக்கல்லையை எடுத்து அது கொஞ்சம் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 4 பல் வெள்ளை வெங்காயம், ஒரு துண்டு 2 துண்டு இஞ்சி, 2 பட்டை, ஒரு 4 கிராம்பு, அரை ஸ்பூன் சோம்பு அதை போட்டு ஒரு சுற்று விட்டு, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி தேங்காய் அதையும் எடுத்து அதிலே போட்டு ஒரு சுற்று விட்டு, இதில் கடாயை அடுப்பில் வச்சு சின்ன வெங்காயம் ஒரு கை, பெரிய வெங்காயம் 1 போட்டு பொடியாக அறுத்து அதை நல்லா பொன்னிறோட வணக்கி விட்டுறணும். வணக்கணுன்னே இதை நம்ம சோயா பொடியை நறுக்கி வச்சுருக்கிறத நம்ம அந்த இஞ்சி வெள்ளை வெங்காயெல்லாம் அரைச்சிருக்கோமில்ல அதில் போட்டு ஒரு சுற்று விட்டு, வணக்கி வச்ச வெங்காயத்தையும் அதோடு போட்டு ஒரு சுற்று விட்டு எல்லாம் ஒன்றா எடுத்து வச்சுக்கணும். அது கூட ஒரு கை கொத்தமல்லி, அரை ஸ்பூன் மிளகாத்தூள், உங்களுக்கு வேணும்னா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, உப்பு தேவைக்கேற்ப உப்பு, மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள், அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மாவு, அரை எலும்புச்சம்பழம், போட்டு உப்பு காரமெல்லாம் எல்லாம் இருக்கான்னு கரெக்டாக பார்த்து 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒன்று சேர நல்லா பிசைஞ்சு விட்டு, அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி மிதமான தீயில் பொண்ணுகளை திருப்பி எடுத்தால் சோயா உருண்டை ரெடி.